Hello student, welcome to Drona Academy. Very good morning to all. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த லைவ் கிளாஸில் வந்து என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் 5வது இயலை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு 4 இயலை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம 5வது இயல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, துணைப்பாட பகுதி, இலக்கண பகுதியும் இருக்குது. கூடவே வந்து திருக்குறள் ஒரு 10 திருக்குறளும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான். ஸோ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஓகேவா? இந்த இயரில் பார்க்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த இயலை விட இது கொஞ்சம் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஓகேவா? போன இயலை கம்பேர் பண்ணும்போது அதை விட இது கொஞ்சம் முக்கியமான இயல் தான். சரியா? ஸோ நம்ம கண்டிப்பாக அதை வந்து படித்தாகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடறிந்து ஒழுகுதல், அதான் இந்த இயலோட தலைப்பு. இதில் என்ன சொல்ல வராங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நற்பண்பை பற்றி, நல் ஒழுக்கத்தை பற்றி, ஓகேவா, நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இயல் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன, ஒழுக்க நெறி என்ன, நற்பண்புகள் என்ன, ஓகேவா, கல்வி முறைகள் என்ன, ஓகே, அதில் தான் நம்ம இந்த ஒரு இயல் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதில் முதல்ல கவிதை பேழை அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசார கோவை. ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம். அப்போ ஒழுக்க நெறிகளை வந்து தொகுத்து கூறக்கூடிய ஒரு நூல் தான் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆசார கோவை. அதாவது ஒழுக்க நெறிகளை கோர்த்து வழங்கக்கூடிய நூல் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆசார கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவுமே வந்து முழுசாக அது சிறப்பானதும் கிடையாது. என்னென்ன ஒழுக்கம், அதாவது ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்த வந்து கடைபிடிக்கணும், எந்தெந்த விஷயத்தை கடைபிடித்தா அவன் ஒழுக்கமானவனாக இருப்பான்றத சொல்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆசார கோவை. இல்லை பாருங்கள், நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஓகேவா? ஸோ நுழைமுன்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நல்ல ஒழுக்க நெறி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதனை வந்து உருவாக்குன்றத அதில் சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வரக்கூடிய முதல் பாடல் எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் எழுதின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஆசாரக்கோவை என்ற நூல் எழுதுந்து யார் பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் தான். ஓகேவா? ஓகே, இவர் பிறந்த ஊர்னா கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் தான் அவருடைய பேர். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர்ன்றதுனால இதையுமே சேர்த்து வந்து சொல்லுவாங்க. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை அது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது அதனுடைய பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நீதி நூல்கள் ஒரு 11 பார்த்துருப்போம். அதாவது அறநூல்கள் அப்படின்ற மாதிரி. அந்த அறநூல்கள் 11ல் இந்த ஆசாரக்கோவையும் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. 100 வெண்பாக்களை கொண்டது. இது ஆசாரக்கோவை வந்து பார்த்திங்கன்னா 100 வெண்பாக்களானது தான் இந்த நூல். சரிங்களா? சரி, இப்போ பாடல் வரி என்னன்றதை பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாது எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புருவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஓகே, நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி மறக்காமல் இருக்கிறது. ஒரு செய்த நன்றியை வந்து மறக்காமல் இருக்கிறது தான் நன்றி அறிதல். அடுத்து பாருங்க, பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். ஓகேவா? ஒரு சில செய்த வந்து தீமைகள் நமக்கு வந்து தீமை செய்வாங்க, அதை நம்ம பொறுத்து கொள்ளணும். அதாவது பாருங்கள், நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, மன்னிப்பு என்பதற்கு பொறுத்துக்கொள்க. மன்னிப்பு என்பது உருது சொல்லு. அப்போ உண்மையான தமிழ் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கொள்க. பார்த்தீங்கன்னா அந்த பொறுத்துக்கொள்க தான் இங்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சொல்லுனா இனிய சொற்களை சொல்லணுமா. ஓகேவா? கடும் சொல்ல பேசக்கூடாது, பயனற்ற சொல்ல சொல்லக்கூடாது. ஒருவர் மனம் மகிழும்படியான இன்சொல்ல வந்து பேசணுன்றாங்க. அடுத்தது இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை. இன்னாத அப்படின்னா கெட்டது. இன்னாதுன்னா செய்யக்கூடாத செயலை யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வியோடு அப்படின்னா கல்வி கற்கணும். அடுத்தது ஒப்புருவு ஆற்ற அறிதல், எல்லாருமே சமந்தான். ஓகே, நம்மளை மாதிரியே மற்றவங்க நினைக்கணும், அதான் ஒப்புருவு ஆற்ற அறிதல். அடுத்து அறிவுடைமை அப்படின்னா அறிவோடு இருக்குதல். ஓகேவா? கல்விக்கும் அறிவுக்கும் வேறு விஷயம். ஓகேவா? கல்வினா அது வேறு, அறிவுன்றது கல்வி கற்காதல கூட அறிவுடைமை பெற முடியும். அதான் அறிவுடைமைனா அறிவோடு இருத்தல். ஓகே, அதை அறியாமையெல்லாம் நீக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா நல்ல மனுஷனோட மட்டும் நட்பு கொள்ளுது. தீயவர்களோட பழகாமல் நல்லவரோட மட்டுமே பழகணும். ஓகேவா? இவை 8
சொல்லிய ஆசார் வித்து. இவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்திற்குண்டான 8 விதைகள், நல்லொழுக்கத்திற்கான 8 விதைகள்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. என்னது? பிற செய்த உதவி மறாதிருத்தல், பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையராக இருத்தல், நற்பண்புகளுடையவருடைய நட்பு கொள்ளுதல். அவ்வளோதான். இது வந்து பார்த்தா நன்றி எதில் அப்படின்னா பிற செய்த உதவி மறவாமை, ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு லெசன் இருக்கக்கூடியது. பிறரிடம் நான் இன்சொல்லோடு பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை எனப்படும். அறிவு கூட்டமே அறிவுடைமை. இவை கூட்டணும் இவை எட்டும். நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல், நன்றி அறிதல். அப்போ நன்றி கூட்டல் அறிதல்னு வரும். இந்த ஒர்க்கு பாருங்கள். அடுத்து பொறை உடைமைனா பொறை கூட்டல் உடைமை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த ஒர்க்கு பாருங்கள், பொறை உடைமை. நம்ம பொறை கூட்டல் உடைமைனா பொறை, அது பொறுமை கூட்டல் உடைமை பொறுத்து வாய்ப்பு இருக்குது. இங்கே பொறுமை சொல்ல இதான் பொறை கூட்டல் உடைமை தான் வரும். அடுத்தது கண்மணியே கண்ணுறங்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆறாரோ ஆரிதரோ ஆறாரோ ஆரிதரோ. அதாவது ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தான் குழந்தையை தூங்க வைக்கும் போது பாடக்கூடிய பாடல் தான் வந்து தாலாட்டு பாடல். ஸோ அது வந்து ஒரு வகை நாட்டுப்புற பாடலில் ஒரு வகை தான். அந்த தாலாட்டு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா தாலாட்டுன்னும் போது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரியான தாலாட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆறாறு ஆரிதரும் மாறாது. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா கோட்வேர்டு மாதிரி. இது வந்தாலே தாலாட்டு பாடல்ன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற லைன்லாம் புரியாது, ஆனால் இந்த நிலையில் தான் புரியும். சரியா? இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய தூங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த லைன் தெரிஞ்சாலும் இந்த 2 லைன் கண்டிப்பாக எல்லா தாய்மாருக்குமே தெரியும். சரி, இப்போதைய தாய்மாருக்கு தெரிஞ்ச இந்த 2 லைன் தான். அடுத்தது நந்தவனம். சரி, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த வரி கொஞ்சம் முக்கியமானதான், நோட் பண்ணி வச்சுங்க. நாட்டுப்புற பாடலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அது இதிலேருந்து கூட கேட்கலாம். ஒரு முக்கியமான ஒரு பாடல் தான். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா அந்த குழந்தையுடைய பாவனையை வச்சு அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்பேற்பட்ட மகனோ எப்பேற்பட்ட மகளோ, சரியா, எதை இந்த உலகத்துக்கு வந்து எந்த அற்புதத்தை செய்யறதுக்கு வந்திருக்கியோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. இதில் வந்து நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. நந்தவனம் என்னது? பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம். இது எப்படி படிக்கணும்னா பாருன்னு படிக்கணும், பாருன்னு படிக்கக்கூடாது. சரியா? அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு. அப்புறம் பண் அப்படின்னா இசை. 3 சுழின்னது இசை. ஓகே, நான் வச்சுங்க. 2 சுழின் போட்டு கேட்டேன்னா இசைன்னு சொல்லக்கூடாது, 3 சுழின் வந்தால் தான் இசை. இழைத்து அப்படின்னா செய்து. முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை தேன்கள். கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கணின் போது மா பலா வாழை. முத்தம் என்பது இயல் இசை நாடகம். இது என்ன சொல்கிறாங்க? தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. ஓகே, நீ என்னது இசையுடன் பாடி உலகத்தை வந்து புகழத்தான் நீ பிறந்திருக்கியோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேரநாட்டு முத்தேனோ. சரி, சேரநாட்டை சேர்ந்த முத்தேனான நீ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் பூ பதித்த அந்த தந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமாய் வந்து பார்த்தீங்கன்னா உறங்கிறது தானே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா விருந்தாளி நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த பழத்தை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனை உபசரிப்போம். ஸோ அப்போ அந்த முக்கணியோ அந்த மாதிரி வந்து வந்தவனை உபசரிக்கக்கூடிய முக்கணியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 சங்கம் வச்சு நம்ம தமிழ் வளர்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் என்ன பண்ணுச்சு? குளம் வெட்டி அணை கட்டி இந்த குடிமக்களின் பசியை போக்குற மாதிரி முத்தமிழானது என்னது? இலக்கணம் இலக்கியம் எல்லாத்தையும் வகுத்து சங்கத்தை வச்சு வளர்த்து தமிழை வந்து இந்தளவுக்கு ஆக்கி விட்டுருக்குல, அந்த மாதிரி வந்து பாண்டி நாட்டுடைய முத்தமிழ் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க. முக்கியமான ஒரு பாடல் தான் தாலாட்டு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று.
நம்ம வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னா வாய் வரத்தை பாடம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த குழந்தைய பற்றி யோசித்து என்ன பாடுறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தாலாட்டு என்பது ஒரு வாய்மொழி இலக்கியம் ஒன்று தான். தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். தாளானது நாக்கு என்பது ஒரு பொருள் இருக்குது. இதே பெரியில் போட்டால் வந்து காகிதத்தாள், அப்புறம் பாதம் வரும். நாவை அசைத்து பாடுவதால் தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு. நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அசைக்கி நம்ம பாடம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தாள் கூட்டல், அந்த நாக்கை வந்து ஆட்டி ஆட்டி பாடுறதுனா இது தாளாட்டு அப்படின்னு பேர் இருக்கு. அடுத்தது, குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் தாலாட்டு. குழந்தை அழுகை நிறுத்திட்டு அது தூங்க வைக்க என்ன பண்ணாங்க, தாலாட்டை பாடுவாங்க. சரியா, குழந்தை அழுகி நிறுத்தவும் ப்ளஸ் என்னது தூங்க வைக்கிறதுக்கும் இந்த தாலாட்டு பாடல் தான் பாடுவாங்க. சரியா, இப்போலாம் தாலாட்டுலாம் யாரும் பாடுறதுல யூடியூப் வச்சு விட்றாங்க. இப்போதைய தாலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். சரியா, நல்லாவே தெரியும். அடுத்தது, பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னா பாட்டு குட்டல் இசைத்து. பாட்டு குட்டல் இசைத்து. அடுத்தது, கண்ணுரங்கு அப்படின்னா கண் குட்டல் உறங்கு. கண் குட்டல் உறங்கு. வாழை இலைனா வாழை குட்டல் வாழை இலை இது வரும். அடுத்தது, கை குட்டல் அமர்த்தினா கை அமர்த்தி, கை அமர்த்தி அப்படின்னு வரும் இது. அடுத்தது, உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர் சொல் அப்படின்னா உதித்துனா தோன்றுதல், அது ஆப்போசிட்டு மறைந்த. அதுதான் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து தமிழர் பெருவிழா. ஸோ தமிழர் பெருவிழான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே தெரியும். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களே பெருவிழான்னு சொல்லிட்டு எது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொங்கல் திருவிழா தான் சொல்கிறோம். ஸோ அந்த பொங்கல் திருவிழா பற்றி தான் தமிழர் திருத்தானம் தை முதல் நாளாம் அமுதனை நிற்கும் நன்னாள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பெருவிழா அப்படின்னும் போது இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா பொங்கல் பண்டிகை மீன் பண்ணுது. ஸோ இப்போ பொங்கல் பண்டிகை அப்படின்னும் போது நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 நாள் கொண்ட பண்டிகைன்னு சொல்லுவோம். பொங்கல் பண்டிகை வந்து 4 நாள் கொண்ட பண்டிகை. அதாவது போகி பண்டிகை, பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 நாள் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை தான் அது. இந்த 4 நாள் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோன்றது தான் இந்த ஒரு உரையாடல் பகுதியில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். டாபிக் என்ன, தமிழர் பெருவிழா. ஸோ தமிழர் பெருவிழான்னு நமக்கு நல்லாவே தெரியும், அது பொங்கல் தான். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். ஓகே, ஸோ உறவுகள்லாம் ஒன்றா கூடக்கூடிய திருவிழா தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா. அது ஏன்றதை நான் சொல்கிறேன் கீழே. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். சரியா, நம்ம தமிழர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கிடுவாங்க. சரியா, அப்போ இயற்கையை தான் இவங்க கடவுளாக வழிபட்டாங்க. சரிங்களா, ஸோ அதான் சொல்கிறாங்க, இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் திருவிழா. ஸோ நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய நிறைய விழாக்கள் எல்லாமே எதை மீன் பண்ணியிருக்குன்னா இயற்கையை போற்றுற மாதிரியான விழாக்களை தான் நம்ம தமிழர்கள் கொண்டாடுவாங்க. இந்த சிலை வைக்கிறது, சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறது, அந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடாமல் என்ன பண்ணுவாங்க, அதாவது இயற்கையை வணங்குது. ஏன்னா இயற்கையை தான் நமக்கு எல்லாமே தருது அப்படின்றத நம்பினாங்க. சரியா, நம்ம கண் கண்ட தெய்வம் இயற்கை தான். அந்த இயற்கை தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாமே தருது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிரிவலம் போகிறோம் பார்த்தீங்களா, இந்த பஞ்சபூத ஸ்தலத்து நெருப்புக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து இயற்கையை மீன் பண்ணி தான் நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறைய இயற்கையை போற்றி பாடக்கூடிய பாடல்களில் ரொம்ப திருவிழாக்களில் ரொம்ப முக்கியமான திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா. சரியா, இந்த பொங்கல் திருவிழா யார் எந்த இயற்கை கடவுளுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்க அப்படின்னா கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழாக்கள் பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கதிரவன்னா சூரியன், சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் பொங்கல் திருவிழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். ஸோ உழவர் என்ன பண்ணால் ஆடி மாதம் வந்து விதை விதைப்பாங்க. ஆடி மாதம் விதை விதைச்சி தை மாதம் வந்து அறுவடை செய்வாங்க. ஸோ தை மாதம் அறுவடை பண்ணி நல்லா விளைச்சலுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டாடக்கூடிய திருவிழா தான் இந்த அறுவடை திருவிழான்னு சொல்லக்கூடிய பொங்கல். தைத்திங்களில் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர், அவங்க அந்த விதைச்ச நெல்லை வச்சு. எனவே இத்திருவிழா அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். பொங்கல் திருவிழா என்ன பண்ணுவாங்க, அறுவடை திருவிழான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஆடி மாதம் விதைப்பாங்க, தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. முதல் வாரத்தில் அந்த அறுவடை பண்ண நெல்லை வச்சு என்ன பண்ணுவாங்க, பொங்கல் செஞ்சு வழிபடுவாங்க. சரியா, ஏன் அப்படின்னா சூரியன் இருந்தால் தான் அந்த பயிர் வந்து முளைச்சி உருவாக முடியும். ஸோ அப்போ எல்லாத்தையுமே காரணம் சூரியன் தான். சூரியன் இல்லை அப்படின்னா உயிர்கள் உருவாக முடியாது, பயிர்களும் உருவாக முடியாதுன்ற ஒரு விஷயத்த நம்ம தமிழர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் சூரியன் தான். அப்போ சூரியனால் கிடைச்ச உணவை சூரியனுக்கு வச்சு படைச்சாங்க. அதுதான் வந்து பொங்கல் திருவிழா. இது அறுவடை பண்ணுறதுல என்ன சொல்கிறாங்க, அறுவடை திருவிழா நடக்கிறாங்க. அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்கள் சூடி இருப்பாள்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பொங்கல் திருவிழா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயற்கையை மட்டும் வணங்க மாட்டாங்க, அதோடு சேர்த்து கால்நடைகள் தம்மோடு இருக்கக்கூடிய கால்நடையும் போற்றி வணங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கினது என்ன பண்ணுறோம், மாடுகளை வந்து பார்த்தோன்னா செல்வமாக கருதுகிறவங்க நாம். அப்படின்னும் போது இந்த உழவு செய்வதற்கு மாடு தான் பெரும் துணையாக இருக்குது. அப்படின்னும் போது மாடுகளுக்கும் நம்ம சிறப்பிக்கிறோம். ஓகேவா? அப்போ மாடுன்னும் போது உழவர் அங்கே சிறப்பிக்கிற மாதிரி தானே வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உழவர் திருநாள் அப்படின்னு அழைக்கிறாங்க இதை. சரி, ஆற்றுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருநாள் வந்து 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. ஒரு சில ஊர்களில் வந்து 2 நாள் திருவிழாவும் கொண்டாடுவாங்க, ஒரு சில ஊரில் வந்து 4 நாள் திருவிழாவும் கொண்டாடுவாங்க. சரி, அது வந்து அந்த வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? சரி, இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் தான் நம்ம கொண்டாடுறோம். அடுத்து போகி திருநாள். ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா போகி திருநாள் தான் முதல் நாள். அதை பற்றி சொல்லலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோன் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாமி படத்தில் வந்து பார்த்தோன்னா விவேக் என்ன பண்ணுவார், இந்த உலகத்திலே சரி இந்த ஏரியாவில் ரொம்ப பழசு வந்து பார்த்தா இந்த தாத்தாவை போடலான்னு சொல்லிட்டு போடுவார். பார்த்தா அந்த தாத்தா வந்து டெட் பாடி ஆகிட்டு இருப்பார். நீ நியாயமாக பார்த்தா உங்களுக்கு பொங்கலே கிடையாதாடா, ஏன்னா போகியை கொண்டாடின்னு சொல்லிட்டு கலாய்ப்பார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ போகி திருநாள் என்பது என்ன அப்படின்னா வீட்டில் பழைய பொருட்கள்லாம் வந்து நீக்கிட்டு தூய்மையை செய்யக்கூடிய நாள் தான் வந்து போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். ஏன்னா அடுத்த நாள் தை 1 வந்துடும். ஸோ அப்போ மார்கழி மாதத்துடைய இறுதி நாள் தான் என்ன சொல்கிறாங்க இங்கே போகி திருநாள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சரி, இப்போ நம்ம கொண்டாடுற போகி பண்டிகை அந்த காலத்தில் இன்னொரு காலத்தில் என்ன கொண்டாடினாங்க, இந்திர விழாவாக கொண்டாடிருக்காங்க. அடுத்தது பொங்கல் திருநாள். இப்போ நம்ம போகி பண்டிகை படித்து அது பொங்கல் திருநாள் பார்த்தீங்கன்னா தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புது பானை புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். சரியா? பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வின் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தை முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசலில் வந்து வண்ண கோலம் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த மாதம்லாம் வந்து இந்த கலர் கோலமாக வந்து விற்க ஆரம்பிச்சுடுவாங்க. டாடா ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோலமாக சொல்லிட்டு இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே விற்றுட்ருப்பாங்க. காரணம் என்னென்னா அடுத்த மாதம் பொங்கல்ன்றதுனால. ஓகேவா? அதே மாதிரி வந்து என்னென்னா மாவிலையில் தோரணம் கட்டுவோம், புது பானையை வந்து வாங்கிட்டு வந்து அதில் அரிசி வெள்ளெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில வீட்டில் வந்து ஒரு பானை வைப்பாங்க, ஒரு சில இடத்துல 3 பானை வைப்பாங்க. வச்சு வந்து பார்த்தீங்கன்னா படையல் போட்டு அந்த பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பொங்கல் எப்படி பொங்குதோ அதேமாதிரி நம்ம வாழ்விலே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், தலைவாழை இலை போட்டு அது பொங்கலை வந்து படைப்பாங்க. கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்களை வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். சரியா? விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வது தான் இந்த பொங்கல் திருநாளுடைய சிறப்பு. சரியா? அதேமாதிரி சர்க்கரை பொங்கலை எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்வாங்க. அடுத்தது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது தை முதல் நாள். ஆனால் திருவள்ளுவர் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா தை 2ஆம் நாள். நல்லா வச்சுங்க. திருவள்ளுவர் ஆண்டு துவங்குவது பார்த்தீங்கன்னா தை முதல் நாள். ஆனால் திருவள்ளுவர் தினம் நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா தை 2ஆம் நாள். ஓகே, ரெண்டுத்து வேறுபாடு இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது மாட்டுப்பொங்கல். அடுத்து நான் பார்க்க போகிறது இப்போ பெரும்பொங்கல் முடிஞ்சு மாட்டுப்பொங்கல், அதாவது தை 2ஆம் நாள் சொல்கிறாங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். ஓகே, பொங்கலுக்கு அடுத்த நாள் இது மாட்டுப்பொங்கல் நம்ம சொல்கிறோம். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகிறது. மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம். மாடுனா என்னது? செல்வம். ஏன்னா மாடுனா நமக்கு செல்வம் வருது அர்த்தம். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. சரியா? உழவு செய்வதற்கும் சரி, ஏன்னா ஏர் உழுவதற்கு நம்ம மாட்டை வச்சு தான் ஏர் உழுவோம். அப்போ மாடு நமக்கு இன்றியமையாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர். மாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கழுவி அந்த கொம்புலாம் சீவி மாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்திலே மணிகள்லாம் கட்டி
அப்புறம் பூ தழை சூட்டி மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு பொங்கல் தேங்காய் பழங்கள் எல்லாத்தையும் வழிபட்டு எப்படி வந்து ஒரு கடவுளை வழிபடுவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வழிபடுவாங்க. ஏன்னா இந்த அறுவடைக்கு நீயும் வந்து ஒரு காரணத்தினால அவங்களே வழிபடுறாங்க. அவ்வளோதான். மாட்டுப் பொங்கல் நாளில் அதற்கு அடுத்த நாளில் சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். ஒரு சில ஊரில் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு மஞ்சு விரட்டு நடத்துவாங்க. ஒரு சில ஊரில் அடுத்த நாள் மஞ்சு விரட்டு நடத்துவாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. மஞ்சு விரட்டு அப்படின்றதுனா மாடுகளை அடக்கி தழுவும் வீரர்களுக்கு வீரர் விளையாட்டு தான் அது இந்த மஞ்சு விரட்டு. இது வேற என்னென்ன பேர் கொண்டு அழைப்பாங்க? மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். ஓகே. அடுத்தது, திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தார். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டி கொள்ள வேண்டும். சரியானா? திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 31ஆம் ஆண்டு, அது கிமு 31ஆம் ஆண்டில் பிறந்தார். ஓகே. நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கணக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆண்டோடைய 31 கூட்டிகிட்டா தான் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். சரியா? ஓகே. அடுத்தது, காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். ஓகேவா? இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினுடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்குவர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காணும் பொங்கல் அப்படின்னா மற்றவரை சென்று உறவினரை சென்று காணும் பொங்கல் தான் காணும் பொங்கல்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச இடம், ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம், இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது, ஓகே, இல்லை வந்து ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிறது, அப்படின்லாம் வந்து தன்னுடைய நண்பர்கள் வீட்டுக்கோ இல்லை உறவினர் வீட்டுக்கோ வந்து போயிட்டு வரது தான் இந்த காணும் பொங்கலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோட முடியுது. இதில் வந்து முக்கியமான விஷயம் இது, இந்த பாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. சரியானது? அறுவடை திருநாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாப் மாநிலத்தில் லோரி, இந்த அறுவடை திருநாள் என்ன சொல்லி அழைக்கிறாங்க? லோரின்னு சொல்லி அழைக்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் உத்தரயான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அறுவடை திருநாள் என்ன நினைக்கிறாங்க? உத்தரயான். இது கண்டிப்பாக டிவிஎஸ்ஐ கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து படித்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். கதிர் முற்றினா போனாங்க அறுவடை தான் செய்வாங்க, உரமிட மாட்டாங்க. விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். அடுத்தது, பொங்கல் கூட்டம்னா பொங்கல் அன்று, பொங்கல் அன்று இதான் வரும். அடுத்தது, போகி பண்டிகை. அப்போ போகி கூட்டல் பண்டிகை. அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்புறம் பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண துன்பம் தரும். அவ்வளோதான். ஸோ வேறு இதில் முக்கியமானது இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது விரிவானமில் வந்து மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மகாபலிபுரத்தை பற்றின சிறப்பை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து கயல் அப்படின்ற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு குதிரை வருது. அந்த குதிரை வரான். அது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நரசிம்மன், நான் தான் நரசிம்மவர்மன் சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் மற்போரில் சிறந்தவன் என்பதால் என்னை மாமல்லன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இந்த ஊர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதில் முழுக்க முழுக்க அந்த மாமல்லபுரத்தோட சிறப்பு தான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில்கள் இங்கே இருக்குது நிறைய. சரியானது? ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோயில், அதை பார்க்கறது எப்படின்னா ரதம் போன்று காட்சி அளிக்கும். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரத கோயில்கள். ரதம்னா தேர், ரதம்னானது தேர் போன்று காட்சி அளிக்கும். அதான் என்ன சொல்லாங்க அப்படின்னா ரத கோயில், தேர் கோயில்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை ரத கோயில் இருக்குன்னா 5 ரத கோயில்கள் இருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்ச பாண்டவ ரதம் சொல்லி அழைப்பாங்க. அது அந்த ஒரே கல்லலான கோயில் மட்டும் வந்து ரதம் போன்று காட்சி அளிக்கக்கூடிய கோயில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க? பஞ்ச பாண்டவர் ரதம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஏன்னா அப்படின்னா அந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நரசிம்மவர்மன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அப்போ அப்படின்னும் போது அந்த கட்டப்பட்ட ரதங்களும் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இடங்கள். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்ச பாண்டவ ரதம், ஒற்றைக்கல் யானை, அப்புறம் குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை,
கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாமே வந்து பார்த்தா மாமல்லபுரத்தில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த மாமல்லன் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க சார், மாமல்லபுரம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு வாட்டி சின்ன வயசில் நானும் எங்கள் அப்பா மகேந்திரவர்மனும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த யானை போல இருக்கக்கூடிய ஒரு கல்லை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நேழல் வந்து யானை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி ஒரு யானையை வரைஞ்சி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வரைய ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஒரு யோசனை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்ததுனால என்னுடைய பேரான மாமல்லன்ற பெரிய மாமல்லபுரம்னு சொல்லி வச்சுறாங்க. இப்போ இந்த ஊர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு சிற்பம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு. ஓகேவா? அதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இங்கே தான் இதுதான் வந்து அந்த இது இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது இருக்குங்களா, அதாவது அர்ஜுனை வந்து பார்த்தீங்கன்னா தவம் செய்கிற மாதிரி ஒரு கோலம் இருக்கும். அது இருக்கிறதுனால இந்த சிலைக்கு பேர் என்ன அப்படின்னா அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏன் இது எப்படி சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்கள், பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு இதெல்லாம் தேவையில்லை. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள்னா ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும்போது இது ஒரு பக்கம் தான், அதாவது இந்த கல்லுலேருந்து ஏதோ புடைச்சிக்கிட்டு வந்தாமல் இருக்கலாம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு. அதனால் இது புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. சரியா? அதை முன்புறம் மட்டும் தான் தெரியும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கண்ணை மூடிக்கொண்டு இரு கைகளை உயர்த்தி வணங்குவது போன்ற ஒரு காட்சி இருக்கும். இதுக்கு பார்த்தா அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி. ஸோ இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிற்பம் வந்து இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க அர்ஜுனன் தபஸ், அர்ஜுனன் தவம் செய்த கல் அப்படின்ட்டு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அந்த ரெண்டு பாறைக்கு நடுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வடிந்து வரக்கூடிய தடம் போல தெரியுது. அது என்ன சொன்னால் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய கங்கை வந்து பூமிக்கு வருவது போன்ற ஒரு காட்சி வந்து அமைப்பு பண்ணி அதை வச்சுருப்பாங்க. அது உண்மையிலே வந்து கங்கை நதி ஓடி வரா மாதிரி அது ஃபீல் ஆகுன்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே யானை சிற்பங்கள் இருக்குது. யானை, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு என எல்லாமே உயிருள்ளை போலவே செதுக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து இந்த மாமல்லபுரத்தோடைய சிறப்பான விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா மாமல்லபுரம், அது காரணம் வந்து என்னுடைய அறிவால் உருவானதுனால, யார் நரசிம்மவர்மனுடைய அறிவால் உருவானதுனால எங்கள் அப்பா என் பேரை வச்சுட்டாருன்னு சொல்கிறாரு. அது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மகாபலிபுரம்னு சொல்லி அழைக்கிறோம். சிற்பக்கலை 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இது குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையிலும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். சரியா? பொதுவாக வந்து இது பல்லவர் கால சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிக்கலாம். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இது எல்லாமே ஒரே இடத்துல காணக்கூடியது வந்து மாமல்லபுரம். ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஊர் பேர் என்ன சொல்கிறாங்க மகாபலிபுரம்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதில் வேறு எதுவும் முக்கியமானது இல்லை, அவ்வளோதான். இதை மட்டும் படிச்சிட்டா போதும். இதில் முக்கியமான பாயிண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கல் ரதம், அந்த பஞ்சபானம்னு சொல்லி அழைப்பாங்க. இது உருவாக்க வந்து பார்த்தா நரசிம்மவர்மன், மாமல்லன், மற்பொருள் சிறந்த என்பது மாமல்லன் சொல்லி அழைக்கிறாங்க. 5 ரதங்கள் எடுத்துனா பஞ்சபான ரதம்னு அழைக்கிறாங்க. இது எந்த காலம்னா 7ஆம் நூற்றாண்டு. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்ன, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனன் தபசு, அது அர்ஜுன் தபஸ் செய்யக்கூடிய இடத்துக்கு அந்த பேர். இது எல்லாமே புடைப்பு சிற்பங்கள், அது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை வந்து நடுவில் இருக்கக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் என்னுடைய பேர்லேயே வந்தது. அப்புறம் வந்து 4 வகைகள், அது முக்கியமானது. இப்போ தற்போது மகாபலிபுரம், அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் எவ்வளோ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள். ஸோ மயங்கொலி பிழைகள் அப்படின்னா ஒலி ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அந்த ஒலியோட அழுத்தம் அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா மனம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரெண்டுத்தையும் வேறு பொருள். அதான் சொல்கிறாங்க உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும், ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. உச்சரிப்பில் ஓரளவு மட்டும்தான் வேறுபாடு இருக்கும். சரியா? பொதுவாக மயங்கொலி வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். என்ன அப்படின்னா நா. ஓகேவா? இந்த 3 சுழினா, 2 சுழினா, அப்புறம் தன்னகரனா, அப்புறம் லா, அப்புறம் ரா. ஓகேவா? அதுதான் இந்த 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 8. அது எப்படி பிறக்குதுன்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப முக்கியமானது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில்
நடுப்பகுதியை தொடுவதால் நகரம். ஸோ பழைய ஓல்டு சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே முக்கியமானது. ஓகேவா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, இந்த அங்காப்பு அப்படின்னா வாயை பிளத்தல் அப்படின்ற கொஸ்டினாக அப்போ கேட்டிருந்தாங்க. அதில் அந்த ஒழிப்பு முறைகளை வரக்கூடியது தான். சரியா, ஸோ இது ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க போதும், ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். ஏன்னா இப்போதைய நம்ம குரூப் 4 சிலபஸ்லையோ குரூப் 2 சிலபஸ்லையோ இது டாபிக் இல்லை அப்படின்னாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாபிக் உள்ளே கவர் ஆகக்கூடிய ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது, இன்டேரெக்டாக கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டாபிக் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க போதும். ஓகே, எல்லாமே என்ன அப்படின்னா அந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்குது, லான்ற எழுத்து எப்படி பிறக்குது, ழான்ற எழுத்து எப்படி பிறகுன்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் படித்து வச்சுங்க போதும். ஓகேவா, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் படிச்சுக்கலாம். பொருள் வேறுபாடு அப்படிங்கும்போது ஏரினா குளம், இந்த ஏரினா மேலே ஏறி நிற்பது, கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்தது ஸோ நம்ம இலக்கண பகுதி முடிச்சிட்டோம். இந்த கலைச்சொல் பார்க்கலாம். நல்வரவு மாதிரி சொல்கிறோமா, நல்வரவுன்னு என்ன அப்படின்னா வெல்கம். ஓகேவா, சிற்பங்கள் அப்படின்னா ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கல்ப்சர்னு என்னது, கல்ச்சர்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா சிற்பங்கள். சில்லுகள்னா சிப்ஸு, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த சிப்புலாம் மாற்றோம் பார்த்தீங்களா, நம்ம லேப்டாப்பில் நிறைய சிப்லாம் யூஸ் பண்ணும்போது அதான் அந்த சிப்ஸ் தான் நான் சொல்லுவேன் சில்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயத்த ஆடைகள் அப்படின்னா ரெடிமேட் ஆடைகள், ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆடைகள்னா ரெடிமேட் ஆடைகள். ஒப்பனைனா மேக்கப் போடுறது. சிற்றுண்டி அப்படின்னா டிஃபன், சிற்றுண்டி டிஃபன் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள். ஸோ திருக்குறள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 10 குறள் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பலில் மொத்தம் ஒரு 2 குறள் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் என்னது, நம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை எப்படி உபசரிக்கணுன்றதை பற்றி ஒரு 2 குறள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டர் பாற்றன்று. இது விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டர் பாற்றன்று அப்படின்னா என்ன, அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கதன்று. இப்போ நம்மகிட்ட ஒரு அமிர்தம் கிடைச்சிருக்கு, ஒரு உறவு நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா ஐயோ அவனுக்கு தெரியக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சு அவனும் சாப்பிட்ருவான், அப்போ நம்ம மட்டும் தனியாக உட்காந்து வீட்டில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போயிட்டு நம்ம மட்டும் போய் சாப்பிடணும் கூடாது. அது வந்து ஒரு கேவலமான விஷயம்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஏன்னா ஒரு பொருள் செய்யும்போது இல்லை நம்ம வந்து ஒரு விலையுயர்ந்த பொருள் வாங்கும்போது தான் விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா அதை எடுத்து மறைச்சி வச்சுருவாங்க ஒரு சில வீட்டிலாம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணோம், அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நிறைய படத்தை கூட காட்டுவாங்க பார்த்தீங்களா. ஒரு படத்தை கூட பார்த்தீங்கன்னா அப்பா கால் தெரியுது, இவ்வளோ பெரிய உடம்புல கால் தெரிஞ்சால் பிரச்சனைடா, ஏன் கால் இல்லைப்பா கோழி காலை சொன்னோமான்னு சொல்லுவானே, விவேக் கூட இருப்பான் அந்த படத்தில். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இது மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னா மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும். இப்போது அனிச்ச மலர் இருக்குது. சரியா, நம்ம கூட சொல்லுவோம் திருக்குறள் குறிப்பிடக்கூடிய மலர்களில் ஒன்று தான் அனிச்ச மலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அந்த மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து அப்படின்னா அந்த அனிச்ச மலரை மோந்து பார்த்தாலே என்ன ஆகிடுமா, அது அந்த வாடிவிடும். அதே மாதிரி நம்மளோடது இப்போது விருந்தினர் வராங்க அப்படின்னா சரி இவனாடா வந்துட்டானடா அப்படின்னு நம்ம யோசிச்சாலே அதை அவன் பார்த்தாலே என்ன ஆகிடும், அவனுக்கு இங்கேடா வந்தோன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அப்போது உறவினர் வராங்க அப்படின்னா இன்முகத்தோடு வரவேற்றாதான் அவன் அடுத்த வாட்டி வரணுன்ற எண்ணம் இருக்கும். நம்ம அடுத்த வாட்டி அவன் வராமல் இருக்கானா அது காரணம் நம்ம தான்றதை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம கூப்பிட்ற முறை நம்மளை உபசரிக்கக்கூடிய விதன்றதை பொறுத்து தான் இருக்குது. சரியா, இது நாளைக்கே நம்ம வேற ஒருத்தர் வீட்டுக்கு போனால் நமக்கு நடக்குன்றது தெரியறது கிடையாது. சரிங்களா, அடுத்தது கல்லாமைன்ற ஒரு அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 குறளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அதாவது நான் திருடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட இது நம்மகிட்ட தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டுக்கு சமமானதானா. ஓகே, அப்புறம் அப்படி விட்டு நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உள்ளத்தால் நம்ம வந்து களவாட நினைச்சாலே அது களவுதான்றத சொல்கிறாங்க. அதே தப்பான ஒரு விஷயம் தான்றத குறிப்பிடுறாங்க. அடுத்தது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். அது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும் அப்படின்னு என்ன அப்படின்னா களவு மூலம் சேர்க்கப்பட்ட செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். ஓகேவா,
இது நம்ம திருடி திருடி சேர்த்த காசு வந்து பார்த்தா நம்ம அதிகமாக இருக்காம தான் இருக்கும். ஒன்று என்ன பண்ண மொத்தமாக போயிடும். இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணாங்கன்னா அப்படின்னா முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ என்ன பண்ண அதை களவு பண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஊக்கமுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4 குறள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஓகே, இங்கே உள்ளம் அப்படின்னா எதை மீன் பண்ணுதுன்னா ஊக்கத்தை மீன் பண்ணுது. ஊக்கம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஒருவனுக்கு ஊக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வை தரும். அந்த ஊக்கம் இருந்துச்சுன்னா அதுவே போதும். அது இல்லாமல் மற்ற எது இருந்தாலும் அது நிலையே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது 2வது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை அப்படின்னா தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் என்ன பண்ண தானே வழிகேட்டு செல்லுன்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மனம் தளராமல் என்னால் கண்டிப்பாக முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குறள் தான். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுக்குமே தளராத ஊக்கம் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்குது. சார் நான் படிக்கணும், கண்டிப்பாக வேலைக்கு போகணும் என்ன இருக்குது. ஆனால் தளராத ஊக்கம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு சில நேரம் நம்ம என்ன யோசிப்போம், அட போடா டிஎன்பிஎஸ்சி நமக்கு செட் ஆகுது, நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்புறம் திடீர்னு வந்து படிப்போம், அப்புறம் படிக்க மாட்டோம். அப்போ அந்த நம்பிக்கையானது தொடர்ச்சியாக இல்லை, அந்த ஊக்கமானது நமக்கு கண்டினியூவாக இல்லை. ஓகே, அப்போ ஊக்கம் வந்து டக்குன்னு தளருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஒரு மோட்டிவேஷன் சொன்னோம் அப்படின்னா என்ன ஒரு திட்டணும் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப ஊக்கம் வந்து படிக்கணும். அந்த மாதிரி படிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், தளராத ஊக்கமுடைய ஆகிடும். ஆக்கம் ஆக்கம்னா புதுசு புதுசான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஆக்கம்னா இங்கே செல்லும். செல்லும் என்ன பண்ணுமா தானே வழிகேட்டு போகுமா. ஓகேவா? இங்கே எவ்வளோ அடித்தாலும் தாங்குற ஒருத்தர் இருக்கான மேடம், யாரா அவன் அவங்கள நான் போனான்னு சொல்லிட்டு போவோமா. அதான். அடுத்தது 7வது வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய துயர்வு. இது வெள்ளத்தனைய மலைநீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய துயர்வு. தண்ணீரில் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். சரியா? ஸோ இப்போது நீர்ப்பூக்கள் இப்போ தாமரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னா அந்த நீர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு உயர்ந்து வளரும். அதே மாதிரி தான் நம்ம ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வளர்ச்சி இருக்கும். ஓகேவா? நான் இவ்வளோதான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் உனக்கு வந்து ஊக்கம் இருந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க. அடுத்தது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணிதை அடையாவிட்டாலும் எண்ணமே மனநிலை தரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அதாவது நம்ம நினைக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்வாக நினைச்சோம் அப்படின்னா என்னாகும், அந்த விஷயம் நடக்கலைனாலும் அந்த நினைச்சதே நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மனநிலையை தெரியும். இப்போ சொல்லும் போதே நான் கரெக்டாக நினச்சேன், இப்போ நம்ம நினச்சி பார்த்தோம் நான் வந்து சின்ன வயசில் கரெக்டாக நினச்சேன்டா, அதை நினச்சாலே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்குல்ல, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாரு. ஓகேவா? நான் சின்ன வயசில் விவசாயம் அது பார்த்தீங்கன்னா நான் அது கம்பவுண்டர் ஆகணும்னு நினச்சேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டக்டர் ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ அப்போ வந்து அது இப்போ நம்ம கண்டக்டர் கம்பவுண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான தொழில் நான் சொல்ல வரல. என்ன விஷயம் அப்படின்னா நினைக்கிறத வந்து நம்ம பெருசாக நினைக்கணும். அது நடக்கலனாலும் அதை நினைச்சோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு ஒரு பெரிய மனநிறைவை தருன்றது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயனில சொல்லாமை. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். பயனில சொல் அப்படின்னா பயனே இல்லாத சொல்லை வந்து சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதனால என்ன பலன்றதை சொல்கிறாங்க. அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் அப்படின்னா நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அதாவது இது பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைடா அப்படின்ட்டு அதை பற்றி பேச மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பயன் தராத சொல்லை பற்றி பேச மாட்டாங்க. அது பேசுறது பேசாமல் இருக்கலாம், இது பேசுறதுனால ஒரு நயா பைசா பிரயோஜனம் சொல்லி கம்னு விட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்தது அது யாரு? நன்மை எது என்று ஆராயக்கூடிய உயர்ந்தவர்கள். அடுத்தது 10வது குறள் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். என்னன்னா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்னா பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. இப்போ நம்ம ஒரு சொல் பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பயன் இருந்தால் தான் நம்ம பேசணும். அதாவது வெட்டி பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்கிறார், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் வந்து பார்த்தோன்னா ஓப்பனாக சொன்னால் இப்போ ஒன்றுத்துமே பயன் தராத வெட்டி பேச்சை பேசாத,
பேசுகிற வார்த்தையை பயனுள்ளே பேசு. நம்ம கவர்மெண்ட் சொன்னார், ஏதோ பேசணும்லாம் பேசாதடா, நல்லா விவரமாக பேசுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு இங்கேயும். சரியா? சரி, ஓகே. இதோட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அந்த 10 குறளை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் பார்க்கலாம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னா, நம் முகம் மாறினால் கண்டிப்பாக மாறிடும் அவங்களுக்கு. சரியா? அடுத்த நிலையான செல்வம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊக்கம் என்பது தான் நிலையான செல்வம். அது யாராலும் பறிச்சிக்க முடியாது. ஆராயும் அறிவுடையவர்கள் என்னது பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்தது பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது? பொருள் குட்டல் உடைமை. அடுத்து உள்ளுவது எல்லாம், உள்ளுவதெல்லாம் இதாக வரும், உள்ளுவதெல்லாம். அடுத்தது பயனிலா அப்படின்னா பயனிலா, இன் குட்டல் ஈ வந்து நீயா மாறிடும். இப்போ பயனிலா, இதான் வந்து சரியானது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் 5 வந்து நம்ம வெற்றிகரமாக முடிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் தான். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்குமே ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை கண்டிப்பாக படித்தாகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பு 5வது இயலை முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம 6வது இயல் 6வது புத்தகத்தில் 6வது இயலை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் துரான் அகாடமி. தேங்க்யூ.